So same way, let us see quickly what are bases, its classification, its properties and uses. So according to Arrhenius theory, Arrhenius என்ன சொன்னார், H plus இருந்ததுன்னா அது பேஸ். அதே மாதிரி OH minus ions ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணும்பொழுது அது பேஸ் அப்படின்னு சொன்னால் அந்த OH மைனஸோட பேர் என்னென்னா ஹைட்ராக்சில் அயான். ஸோ தெர் ஆர் சம் மெட்டல் ஆக்சைட்ஸ் which give salt and water on reaction with acids and they are called as bases. ஸோ பேசஸ் வாட்டரில் டிசால்வ் ஆச்சுன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பேர் என்னது, ஆல்கலீஸ். ஓகே, a base reacts with acid to give salt and water. So for example, zinc oxide reacts with HCl to give salt, zinc chloride and water. So similarly, sodium hydroxide என்னாகும், it is a base actually. ஏன் அது base அப்படின்னா it produces OH minus ion. So Na plus and OH minus. So வாட்டரில் டிசால்வ் பண்ணும்பொழுது OH minus ion produce பண்ணது. It is a base and also வாட்டரில் டிசால்வ் ஆகிறதுனால it is also called as alkali. Okay, so bases contain one or more replaceable oxide or hydroxyl ion in solution. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிடுக்கு பார்த்தோம்ல நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்கே நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான். ஸோ கால்சியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எல்லாமே மோனோ அசிடிக். ஆசிடில் வரும்போது மோனோ பேசிக்னு சொல்லணும், பேஸில் வரும்போது மோனோ ஆசிடிக் யூ ஹாவ் டு யூஸ் த டேர்ம். So this is calcium hydroxide, it is having 2 replaceable hydroxyl ion. Aluminum hydroxide, it is having 3 replaceable hydroxyl ion. Moving on to the classification. So based on their acidity, so we are classifying. So அப்போ பார்த்தோம்ல just now we saw mono acidic na என்னது, ஒரே ஒரு replaceable OH minus ion. So just now we saw NaOH and KOH. Diacidic means 2 replaceable hydroxyl ion. Example, calcium hydroxide and magnesium hydroxide. Triacidic, 3 replaceable hydroxyl ion, that is aluminum hydroxide and iron hydroxide. Next is based on their concentration. So concentrated alkali, it is an alkali having a relatively high percentage of alkali. அதே மாதிரி தான் கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்னா என்னன்னு சொன்னோம் நம்ம, ஆசிட் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலி. ஸோ இதே மாதிரி தான் பேஸோடைய கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இட் இஸ் அ கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலி. டைல்யூட் ஆல்கலின்னா ஆல்கலியோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். ஸோ அயனைசேஷன் பேஸ் பண்ணி என்ன பார்த்தோம், ஸ்ட்ராங் அண்ட் வீக். So strong na complete ionized aqueous solution la. So here examples, sodium hydroxide and potassium hydroxide are strong bases. Weak bases pathina they will ionize partially in aqueous solution. Example, calcium hydroxide and ammonium hydroxide. So this is an thing you have to remember. All alkalis are bases. Alkalis na enadhu or base water la react aachuna adhan alkali. So எல்லா ஆல்கலியுமே பேசஸ் தான், பட் நாட் ஆல் பேசஸ் ஆர் ஆல்கலீஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்ஸ் எல்லாமே ஆல்கலீஸ் தான், பிகாஸ் they get dissolved in water. Whereas this aluminum hydroxide and zinc hydroxide எல்லாமே பேஸ் தான், but they are not alkali because they will not dissolve in water. Properties. So they have bitter taste. Their aqueous solution have soapy touch. ஓகே, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம டச் பண்ணி பார்த்தாலே ஒரு மாதிரி சோப்பை டச் பண்ணால் என்ன ஃபீல் இருக்கும் அதே மாதிரி இருக்கும். தே டேர்ன் ரெட் லிட்மஸ் டு ப்ளூ. ஆசிட் என்ன டேர்ன் பண்ணோம், ப்ளூ லிட்மஸ் டு ரெட் டேர்ன் பண்ணுச்சுன்னா திஸ் ஆசிட். ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூ லிட்மஸை டேர்ன் பண்ணுச்சுன்னா இட் இஸ் அண்ட் பேஸ். அண்ட் தேர் அக்வஸ் சொல்யூஷன் தே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, பிகாஸ் இங்கேயும் அயான்ஸ் இருக்குது, தே வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அங்கே பார்த்த மாதிரியே ஒரு பேஸ் வந்து ஒரு மெட்டலோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ். ஆல்சோ this calcium hydroxide, this base reacts with carbon dioxide to give calcium carbonate. அதாவது அங்கே பார்த்தோம்ல ஒரு ரியாக்ஷன் ஆசிடில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதோடைய ரிவர்ஸ் தான் இது. ஆசிடில் இது ரியாக்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிபரேட் ஆகும். இங்கே பேஸோட அந்த கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகும்பொழுது you will get an carbonate ion. And bases react with acids to form salt and water, which we all know already. And this above reaction we call it as what, neutralization reaction. And when you heat this with ammonium salt, bases give ammonia gas. So ஒரு பேஸை அம்மோனியம் சால்ட்டோட நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அம்மோனியா கேஸ் லிபரேட் ஆகும்.
and this is very important. And few metals, they will not react with the sodium hydroxide. They are copper, gold and chromium. 1 markla kandipa keka vaaipu irukuma idu ungaloda half yearly exam, whatever, any examination, this could be asked in your 10th standard also. This is very very important. So which are the metals they don't react with the sodium hydroxide? Copper, gold and chromium. Finally, moving on to the uses of acid. So the sodium hydroxide is used in the manufacture of soap. Next, calcium hydroxide, whitewashing buildings, white vella adikrangan solvanga. So calcium hydroxide is actually a base. Magnesium hydroxide is used in the medicine for stomach disorder. So this is very very common. In the antacid eduthalum, like if you take Eno or electrol or any Gelusil, anything if you take, there will be an ingredient you can check and see, it will be having magnesium hydroxide. And ammonium hydroxide, it is used to remove grease stains from clothes. Appo you can see this in detergents la ingredients potrundanga, ammonium hydroxide will be present definitely. Okay, so with this we are completing, we are stopping here. So we have seen what are acids and what are bases and what are the classification, their properties, their uses, all that we discussed today. It will be very interesting, this chapter. And don't forget to revise for your midterm, second midterm, and your half yearly is also going to come. So start preparing, don't waste your time. Okay children, the next class will discuss the remaining part of the lesson. And for your assignment today, you have to write the classwork, write neatly and send your classwork. Okay, thank you.